திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருந்த சம்பவம் மனு அளிக்க வந்த பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே நடைபெற்ற முகாமினை விடியா திமுகவின் ஆரணி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தரணிவேந்தன் தொடங்கி வைத்த நிலையில் சமூக நல பாதுகாப்புத்துறை பெண் அதிகாரி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். உறங்கிக் கொண்டே மனு வாங்கும் அதிகாரிகள் மனு மீது எப்படி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்ற பகுதியில் சாலையோரங்களில் தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் ப்ளீச்சிங் பவுடரை தூவி சென்றனர். பணியாளர்களுக்கு கையுறைகளை கூட பசுவாபுரம் பஞ்சாயத்து நிர்வாகத்தால் வழங்க முடியாதா என விடியா திமுக அரசிற்கு அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒரேயொரு அரசு பேருந்து இயங்குவதால் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நத்தத்தில் இருந்து கோட்டையூர் செல்வதற்கு காலை மாலை இரு வேளைகளில் ஒரேயொரு அரசு பேருந்து மட்டும் இயங்குவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தினமும் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் மெத்தன போக்கினால் மாணவர்களின் ஆபத்தான பயணத்தால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முக்கிய சுற்றுலா ஸ்தலமான தொட்டபெட்டா மலை சிகரத்தில் கடும் மேகமூட்டத்துடன் பெய்த சாரல் மழையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து அனுபவித்தனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து சுற்றுலா தலங்களில் இதமான சூழல் நிலவுகிறது. இதனை அடுத்து சுற்றுலா பயணிகள் மேகமூட்டங்களின் நடுவில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். 78வது இந்திய சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலைய வளாகம் முழுவதும் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு முனையங்கள் மற்றும் விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையம் ஆகிய பகுதிகள் மூவர்ண மின் விளக்கு ஒளி அலங்காரத்தால் தேசிய கொடி போல் காட்சியளிக்கிறது. பயணிகள் ரசிக்கும் வண்ணம் ஆங்காங்கே வண்ண அலங்கார விளக்குகளால் சென்னை விமான நிலையம் பிரம்மாண்டமாய் ஜொலிக்கின்றது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் புகை சாம்பலால் உடல்நல பாதிப்புகள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லிக்குப்பம் அருகே உள்ள மோரை, எவரட்புரம், வைடிப்பாக்கம், சரவணபுரம், திருவள்ளுவன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் வசிக்கும் இடங்களில் கரித்துகள்கள் படிதல், கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் சர்க்கரை ஆலை நுழைவு வாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் குளிர்பானம் அருந்தி காவியா என்ற குழந்தை இறந்ததாக கூறப்படும் நிலையில் கண்கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் என்பது போல் மரணங்கள் நிகழ்ந்த பிறகு உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனைகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போது சோதனை செய்யும் அதிகாரிகள் அந்த குளிர்சாதன பாட்டில்கள் காலாவதி ஆகியதை முன்கூட்டியே சோதனை செய்து கடைகளுக்கு அபராதம் விதித்திருந்தால் இதுபோல் அப்பாவி குழந்தையின் உயிர் போயிருக்காது என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுகவில் இருந்து விலகியவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் அவர்களின் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வாரிசு அரசியல் செய்து வரும் திமுகவில் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை இல்லாததால் விரக்தியடைந்த திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விடிய ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடைபெற்று வருவதால் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,46,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருத்தணி அலுவலகத்தில் ஆய்வாளர் பணியிடம் காலியாக உள்ளதால் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பொன்னேரி மோட்டார் வாகன அலுவலக ஆய்வாளர் ராஜராஜேஸ்வரி திருத்தணி அலுவலகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் தனியார் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பெரும்பாக்கம் சர்மிளா நகர் பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த இடத்தில் டவர் அமைப்பதற்கு ஏற்கனவே அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை மீறி இப்பணி நடைபெறுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அப்பணியாளர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு அடிப்படை வசதிகளே செய்து தராத நிலையில் விடியா திமுக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே துணை போவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரோடு வசதி, தண்ணி வசதி, லைட் வசதி ஏகப்பட்ட பிரச்சனை. மழை வந்து அந்த ரோட்டில் வர முடியாது, போக முடியாது. பொதுமக்கள் ஏகப்பட்ட இடையூறு ஃபேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஏர்டெல் டவர் கொண்டு வந்து வைக்கிறாங்க.
ஸோ இது வந்து வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். உங்களுக்கு இதனால் இடையூறு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாருமே வந்து வாங்கலை. எல்லாம் வெளியூர் வேலை போகிறாங்க, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. சடனாக வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒரு நாள் வந்து இது போட்டிருக்காங்க. சரி என்னென்னு அடுத்து பார்க்கலான்னு பார்த்தா டக்குள்ள டவர் ஏற்றிட்டாங்க. இது இங்கே இருக்க எங்கள் பொதுமக்களுக்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது. நாங்கள் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கோம், எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து எங்ககிட்ட என்னன்னு கேட்கல. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த தொகுதியோட பிரதிநிதிக்கு நாங்கள் கால் பண்ணி பேசியிருக்கோம், இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் நேரில் வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு உடன்பாடு கிடையாது. பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் வழக்கம் போல் நடை திறக்கப்பட்டு பூஜை நடந்த நிலையில் இரவு பரவலாக ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இதனால் ஆஞ்சநேயர் கோயிலின் தரைமட்ட பாலம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களை அவசரமாக கோயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் தற்காலிகமாக கோயிலில் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை புதூர் பகுதியில் உள்ள அண்ணாநகர், மலைநகர் பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து விடியா அரசு நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அப்பகுதி மக்கள் திடீரென சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகேயுள்ள ஏரியில் வண்டல் மண் எடுப்பதை தடுத்து நிறுத்திய பொதுமக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தை அடுத்த பள்ளிப்பட்டு கிராம பெரிய ஏரியில் வண்டல் மண் எடுப்பது பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. இதை தடுக்க முற்பட்ட கிராம மக்களுக்கும் அந்த பகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அத்துடன் இவர் ஏரிக்கு அருகேயுள்ள பகுதியை ஆக்கிரமித்து கரிமூட்டம் போடுவதால் நீர் மாசுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விடியா ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு பகுதியை அகற்ற வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் சென்ற காரின் மீது திடீரென்று மரம் முறிந்து விழுந்ததால் காரில் பயணம் செய்த 3 பேர் படுகாயமடைந்தனர். விண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கார் டிரைவரான ராமலிங்கம், ஜோதி மற்றும் கவிசுந்தரி ஆகியோர் ஆரணி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆரணி நெசல் கூற்றோடு அருகே வரும்பொழுது சாலையோரம் இருந்த இலுப்பை மரம் ஒன்று முறிந்து காரின் மேல் விழுந்தது. கடந்த வாரம் இதே நெடுஞ்சாலையில் வேரோடு சாய்ந்த மரத்தின் மீது மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பலியான சோக சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு புதன்கிழமை கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதிகாலை நிலவிய மூடுபனியால் விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவியதால் இதமான சூழல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற நிலையில் காலை 7 மணிக்கு பின்னராக பனிமூட்டம் விலகி இயல்பு நிலைக்கு திரும்பியது. திருப்பூர் மாவட்டம் எல்லப்பாளையம் புதூர் ஊராட்சிக்கு குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் அதிகாரியை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லப்பாளையம் புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 18க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கடந்த 1 மாதமாக குடிநீர் வராமல் இருப்பதை கண்டித்து வட சின்னரிப்பாளைய நீரூத்து நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அதிகாரியை சிறைபிடித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் குடிநீர் குழாய்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதை சரி செய்வதில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் காட்டும் மெத்தன போக்கு பொதுமக்களை வேதனைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கிழங்கு விளை பொற்றை மலையை உடைத்து மண்ணள்ளுவதை தடுத்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மலை உடைக்கப்படுவதால் அதனை சுற்றியுள்ள 6 கிராமங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. பாறைகளை வெடிவைத்து உடைப்பதால் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அதிர்ந்து இடியும் அபாயத்தில் உள்ளது. மேலும் கனமழை பெய்தால் வயநாடு போன்ற மண்சரிவும் பாறைகள் உருண்டு வீடுகள் மேல் விழும் அபாயமும் உள்ளது. இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அங்கு மண்ணள்ளும் பணியை தடுத்து நிறுத்தி விடிய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கோயில் திருவிழாவில் வாள் மற்றும் அரிவாளால் 2 தரப்பினர் மோதிக்கொண்டனர். நங்கைமொழி இரட்டை சொல்லைமாட சுவாமி மந்திரமூர்த்தி சுவாமி கோயிலில் நடைபெற்ற ஆடி கொடை விழாவில் சாமியாட்டம் நடைபெற்ற போது 2 தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவரையொருவர் வாள், அரிவாள், கம்பு, கல் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதில் பெண்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாகிவிட்டதாக பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர்.
கூடுதல் பேருந்து இயக்க கோரி விடியா திமுக அரசை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சென்னாகுளம் அரசு கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தினசரி ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என விடியா அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் அலட்சியமாக செயல்படுவதாக வேதனை தெரிவித்த மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் தொடர்ந்து போக்குவரத்து துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். தனது ஊருக்கு பேருந்தை இயக்க மறுத்த அரசு பேருந்தை வழிமறித்து தகராறு செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் தனது சொந்த ஊரான மின் நிலையம் என்ற ஊருக்கு அரசு பேருந்தை இயக்காத வாகன ஓட்டுநரை கண்டித்து இளைஞர் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதன் பின்னர் அந்த இளைஞரிடம் அவரது மனைவியும் பயணிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலையிலிருந்து ஓரமாக சென்றார். இளைஞர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்களை இழிவாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை அடுத்த விவசாய நிலங்களை ஒட்டிய புனல்காடு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க வேண்டாம் என கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இருப்பினும் விடியா திமுக அரசு அவர்களை மிரட்டி அப்பகுதியில் குப்பை கிடங்கை அமைத்து வருகிறது. இந்த நிலையில் குப்பை கிடங்கிலிருந்து தினம்தோறும் வாகனங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் குடிநீர் கழிவுநீர் போல் வருவதாக ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறக்க வேண்டி கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்தபடி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோளிங்கர் அடுத்த குன்னத்தூர் காலனி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 30.48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக வகுப்பறை கட்டும் பணிகள் நிறைவடைந்து பல மாதங்களாகியும் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு வெளியே கொளுத்தும் வெயிலில் குடைகளை பிடித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடம் கற்கும் வகுப்பறையை மாணவர்களே போராடி கேட்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்து சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வரும் நிலையில் புதன்கிழமை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையில் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்து சென்றனர்.